அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து ஆங்கிலம் படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வம் இருக்கும். அதுக்குண்டான முயற்சியை வந்து எல்லோரும் பண்ணிகிட்டே இருப்போம். பட் அதில் ஒரு முக்கியமான விஷயம், சமீப காலமாக நான் பார்த்ததில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கிரிக்கெட் மேட்ச் இருக்கு இல்லைங்களா, கிரிக்கெட் மேட்ச்சில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அப்புறம் அதை கமெண்டேட்ரி, இது எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கிரிக்கெட் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து அந்த கேமை கற்றுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு, அந்த கேமில் வரக்கூடிய வார்த்தைகள் அதனுடைய புரிதலும் வந்து ஆங்கிலத்தில் எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கிரிக்கெட் கேமில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அதாவது நம்ம ஆங்கிலத்தில் அதை கரெக்டாக சொன்னோன்னா ஜார்கன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட வார்த்தைகள் அந்த குறிப்பிட்ட கேமில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் அதை ஜார்கன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அந்த கிரிக்கெட் அப்படின்ற கேமில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது அதுக்குண்டான மீனிங், அதாவது அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ கிரிக்கெட்டில் நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து பால் போட வருவார். அந்த வந்து பால் போடுறவர் வந்து நம்ம பவுலர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அந்த பவுலர் வந்து பால் போடும்போது அந்த பேட்ஸ்மேன் ஆடக்கூடியவர். அப்போ அந்த பேட்ஸ்மேன் வந்து எல்பிடபிள்யூ ஆகலாம், இல்லாட்டி ஒரு ஸ்லிப்பில் வந்து கேட்ச் கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்திருக்கலாம். ஸோ அந்த பவுலர் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்பையரை பார்த்துட்டு ஹவு ஜாட்னு கேட்பார், விச் இஸ் ஹவு இஸ் தேட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அப்போ வந்து அம்பையர் தான் அந்த இடத்துல டிசிஷன் எடுப்பார், இந்த இதுக்கு வந்து அவுட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு ஜாட் இது வந்து கிரிக்கெட்டில் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. இட் இஸ் அ ஜார்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் வேர்ட் ஆர் அ டேர்ம் used in a particular context. ஒரு குறிப்பிட்ட இடங்களில் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பேர் தான் ஜார்கன். ஸோ இந்த ஹவுஸ் ஜாட் அப்படிங்கிறது ஒரு ஜார்கன், கிரிக்கெட்டில் வரக்கூடிய ஜார்கன். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இன்னொரு ஜார்கன் பார்க்கலாம் கிரிக்கெட் ரிலேட்டடாகவே. ஹேட்ரிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹேட்ரிக்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதாவது எந்த பவுலர் கண்டினியூவஸாக தொடர்ச்சியாக 3 பந்துகளிலும் 3 விக்கெட்டுகளை வீழ்த்துகிறாரோ தட் இஸ் கால்ட் ஹேட்ரிக். புரியுங்களா? எக்ஸப்ட் ரன் அவுட் மட்டும் அதில் ஆட் ஆகாது. மற்ற எல்லா அவுட்டுமே வந்து ஹேட்ரிக்கில் வந்து இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பவுலர் போடுறாரு, ஃபஸ்ட்டு பால் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, செகண்ட் பால் அப்பவும் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, தேர்டு பால் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, அப்போ அந்த இடத்துல இட் பிகம்ஸ் ஹேட்ரிக். சரிங்களா? இப்போது இதில் இன்னொரு இஷ்யூ இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5வது பாலும் 6வது பாலும் ஒரு விக்கெட் எடுக்கிறார் வச்சுக்கலாம். அவர் வீசக்கூடிய 5வது பந்திலும் 6வது பந்திலும் ஒரு விக்கெட் எடுக்கிறார். இப்போ என்னென்னா, அந்த பவுலர் மறுபடியும் அடுத்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு பாலில் ஒரு விக்கெட் எடுத்தாரே ஆனால் ஸ்டில் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஹேட்ரிக். ஸோ அந்த ஓவருக்குள்ளேயே வரணும்னு அவசியம் இல்லை, அவருடைய அடுத்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலில் அவர் விக்கெட் எடுத்துட்டார்னா இட் கம்ஸ் அண்டர் ஹேட்ரிக். ஸோ ஹேட்ரிக்னா என்னன்னு சொன்னேன், 3 விக்கெட்ஸ் கண்டினியூவஸ்லி 3 விக்கெட்டுகளை வீழ்த்துபவது பேர் தான் ஹேட்ரிக். சரிங்களா? இப்போ 3வது வேர்டு பார்க்கலாம், நோ பால். கிரிக்கெட்டில் வந்து நோ பால் வந்து நார்மலாக வந்து 2 ரீசனுக்காக நோ பால் கொடுப்பாங்க. அது என்ன, ஃபஸ்ட்டு மேஜர் ரீசன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பவுலர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த க்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த க்ரீஸை வந்து அவருடைய கால் வந்து அதை தாண்டிடுச்சு, அந்த ஃபஸ்ட்டு லெக்கு வந்து அதை கிராஸ் பண்ணி நிற்குது. அதாவது ஃபஸ்ட் க்ரீஸை வந்து தாண்டி அந்த கால் பதியுமே ஆனால் அந்த ஸ்ட்ரெயிட் அம்பையர் வந்து நோ பால் கொடுத்துருவார். சரிங்களா? நோ பால், நாட் அ பால். த பால் இஸ் நாட் கவுண்டட், இட் இஸ் நாட் அக்கௌண்டபிள். அப்போது மறுபடியும் அவர் அந்த பந்தை வீச வேண்டும். ஸோ இட் இஸ் கால்ட் நோ பால். சரிங்களா? இப்போ சமீப காலமாக கிரிக்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒன்ஸ் நோ பால் போட்டாச்சுன்னா நெக்ஸ்ட் பால் வந்து ஃப்ரீ ஹிட் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் கொடுக்கும்போது என்னென்னா, அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆனாலும் இட் இஸ் நாட் கவுண்டட் எக்ஸப்ட் ரன் அவுட் வந்து அவங்க அதை வச்சுருக்குறாங்க. சரிங்களா? இப்போ அதே மாதிரி
செகண்ட் ஆப்ஷன் நோ பால் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா above the waist, அதாவது இடுப்புக்கு மேலே த்ரூவாக ஒரு பால் வருது அப்படின்னா அது வந்து பீமர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஃபுல் டாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பீமரும் சொல்லுவாங்க, ஃபுல் டாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது above the waist வந்து த்ரூவாக above the waist வந்து பால் வந்ததுன்னா அதை வந்து ஸ்கொயர் லெக் அம்பையர் வந்து நோ பால் கொடுக்கறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ஸ்கொயர் லெக்கில் இன்னொரு அம்பையர் இருப்பார். மொத்தம் 3 அம்பையர் இருப்பாங்க. 2 அம்பையர் ஃபீல்டில், ஒருத்தர் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறவர், இன்னொருத்தர் ஸ்கொயர் லெக்கில் நிற்கிற ஒரு அம்பையர். சரிங்களா, ஸ்கொயர் லெக்னால் உங்களுக்கு நான் என்னங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கொயர் லெக்கில் இருக்கக்கூடிய அம்பையருக்கு வந்து ப்ரொவிஷன் இருக்குது. அவர் வந்து இந்த இடத்துல வெயிஸ்ட்டுக்கு மேலே, அதாவது இடுப்புக்கு மேலே ஃபுல் டாஸாக வந்தாலோ இல்லாட்டி பீமர்னு சொல்லுவாங்க, அந்த முழு பந்தாக எங்கேயுமே பவுன்ஸ் ஆகாமல் நேராக வரும்போது அவருக்கு நோ பால் கொடுக்கறதுக்கு உண்டான அதிகாரம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அனதர் நோ பால். இப்போது 3வது நோ பால் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வரதுக்கு சான்ஸ் இல்லை. பட் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் எப்போவாச்சும் ஒரு வாட்டி வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஷோல்டருக்கு மேலே போகும்போது அதாவது பவுன்ஸ் ஆகிருக்கும், பால் வந்து பவுன்ஸ் ஆகும், ட்ராக்கில் பவுன்ஸ் ஆகும். பட் பேட்ஸ்மேன் வந்து அதை ஃபேஸ் பண்ணும்போது அவருக்கு தோலுக்கு மேலே போகும்போது அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் பவுன்ஸ் இஸ் பர்மிட்டட். அப்போ அம்பையர் என்ன சொல்லுவாங்கன்னா பவுலரை பார்த்து இப்படி காட்டுவாங்க, ஒரு வாட்டி தோலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார். ஸோ விச் மீன்ஸ் தென் அந்த ஓவரில் இன்னொரு பால் அப்படி போட்டால் இட் கேன் பி கால்ட் ஆஸ் அ நோ பால். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருவார், செகண்ட் இதில் தான் அதை சொல்லுவாங்க நோ பால்னு சொல்லிட்டு. நார்மலாக அந்த வார்னிங்லேயே வந்து பவுலர் வந்து அலர்ட் ஆகிடுவார், அதை ரிப்பீட் பண்ண மாட்டார். சரிங்களா, இதுதான் அந்த நோ பாலுடைய யூசேஜ். இப்போ அந்த நோ பாலில் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு விக்கெட்டு எடுத்தாங்க அப்படின்னாக்கா இட் இஸ் நாட் அக்கௌண்டட், அது விக்கெட்டை செல்லுபடி ஆகாது. ஸோ செல்லாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த விக்கெட்டு செல்லாது. சப்போஸ் ஒரு கேட்ச் இருக்கலாம், ஒரு பவுலிங் போட்டு ஒரு விக்கெட்டு ஸ்டம்ப்ஸ்லேயே அடிக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். பட் இட் இஸ் நாட் அக்கௌண்டட். பட் ஹவவர் அந்த பாலில் எடுக்கக்கூடிய ரன்ஸ் வந்து கவுண்ட் ஆகிடும். பட் இன்னொன்று என்னென்னா ரன் அவுட்டு வந்து அதில் வந்து அக்கௌண்டபிள் இருக்குது. நோ பாலில் ரன் அவுட் வந்து அக்கௌண்டபிள் இருக்குது. சரிங்களா, இப்போது அடுத்தது வந்து வைடுன்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஜார்கன் யூஸ் பண்ணுவாங்க கிரிக்கெட்டில். வைட் அப்படின்னா இட் இஸ் கோயிங் அவே ஃப்ரம் தி பேட்ஸ்மேன், அதாவது அன்பிளேயபிள், விளையாட முடியாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் இருக்குது. இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் ஒரு க்ரீஸ் போட்டிருப்பாங்க, அந்த பேட்டுக்கு நேராக பக்கத்தில் ஒரு சைட் பாக்ஸில் ஒரு சைட் க்ரீஸ் போட்டிருப்பாங்க. அந்த க்ரீஸுடைய அந்த பாயிண்ட்டு தான் அவங்க கணக்கில் வைக்கிறது. விச் மீன்ஸ் இந்த பேட்ஸ்மேனுக்கு இங்கேருந்து நாட் ரீச்சபிள் பால் வந்து ரீச் பண்ண முடியாத அளவுக்கு போடும்போது இட் இஸ் கால்ட் வைட் பால். இன்னொரு வைட் பால் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெக் சைடு போடும்போது, பிகாஸ் விக்கெட்ஸ் இங்கே இருக்குது, லெக் சைடு போகும்போது கம்ப்ளீட்டாக விட்டுட்டார் அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அண்டர் வைட் பால். 3வது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர், எப்போவாச்சும் நடக்கக்கூடியதான். அதே வைடு வந்து ஸ்ட்ரைட்டாகவும் மேலே போகலாம், ரொம்ப ஹைட்டு தலைக்கு மேலே இப்படி பவுன்ஸ் ஆகி எங்கேயோ போகுதுன்னு வைங்களேன், இட் கேன் ஆல்சோ பி கால்ட், அதையும் வந்து வைடு பால்னு சொல்லிட்டு அம்பையர் வந்து கால்ஃபர் பண்ணுவார். பட் இந்த 3 வைடுமே வந்து ஸ்ட்ரைட் அம்பையர் தான் டிசைட் பண்ணுவார், சைடு அம்பையர் டிசைட் பண்ண மாட்டார். அதாவது ஸ்கொயர் லெக்கில் இருக்கக்கூடிய அம்பையர் வந்து இதை டிசைட் பண்ண மாட்டார், ஸ்ட்ரைட் அம்பையர் தான் டிசைட் பண்ணுவார். சரிங்களா, இப்போ அதே மாதிரி நான் ஸ்ட்ரைக்கர்னு சொல்லிட்டு ஒரு யூசேஜ் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனாக 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா, ஒருத்தர் வந்து ஸ்ட்ரைக்கர் ஆடக்கூடியவர், நான் ஸ்ட்ரைக்கர் மறுமுனையில் நிற்கக்கூடியவர், ஆப்போசிட் எண்டில் நிற்கக்கூடிய பேட்ஸ்மேனை தான் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஸ்ட்ரைக்கர், ஹீ இஸ் நாட் ஸ்ட்ரைக்கிங் பட் ஹீ இஸ் ஸ்டில் இன் தி ஃபீல்டு, நான் ஸ்ட்ரைக்கர். சரிங்களா, இப்போ நம்ம ஆங்கிலமும் தெரிஞ்சுக்கணும், கிரிக்கெட்டும் தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலம் கற்றுக்கிட்டே கிரிக்கெட்டை தெரிஞ்சுக்கிறோம், கிரிக்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டே ஆங்கிலம் கற்றுக்குறோம். இதுதான் இதில் விஷயம். இப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக இந்த ஒரு மெத்தட். சரிங்களா, ரன் அவுட் அதாவது ரன் அவுட் அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு சிங்கிளோ ஒரு இல்லாட்டி ஒரு 2ஓ இல்லாட்டி ஒரு 3 ரன்ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுவாங்க. சரிங்களா, ஓடுற டைமில் அவங்க வந்து அந்த க்ரீஸை ரீச் பண்ணணும். இன்கேஸ் அந்த பால் த்ரோ ஆகி அவங்க விக்கெட் கீப்பரோ இல்லை வேறு யாராவது வந்து ஸ்டம்ப்ஸை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் ரன் அவுட்.
சரிங்களா, அதுதான் அந்த ரன் அவுட்டுங்கிற டேர்ம். இப்போ அதே மாதிரி எல்பிடபிள்யூ ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து கிரிக்கெட்டில் ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரியும். இது எல்பிடபிள்யூ, லெக் பிஃபோர் விக்கெட். லெக் பிஃபோர் விக்கெட். இதில் வந்து இந்த யூசேஜுடைய ஜென்யூன் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஆடும்போது தன்னுடைய மட்டையில், அதாவது ஆடக்கூடிய பேட்டில் வந்து படாமல் இருக்கும்போது அந்த பால் மிஸ் ஆகுது, பேட்லேருந்து படாமல். அப்போது அந்த விக்கெட்டுக்கு நேராக போயிடக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய ஏதாவது ஒரு பாகத்தை, காலோ கையோ உடம்போ ஏதோ ஒரு பாகத்தை வச்சு அந்த விக்கெட்டில் படாமல் மறைச்சு எடுக்கிறார் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ஆக்சுவலாக வந்து லெக் பிஃபோர் விக்கெட். ஸோ நார்மலாக வந்து அந்த ஸ்டம்ப்ஸுக்கு வந்து ஹைட்டு வந்து லெக்கு தான். ஸோ கால்கள் தான் அந்த கரெக்டாக அந்த விக்கெட்ஸை மறைக்கக்கூடிய ஹைட்டில் இருக்கும். ஸோ அதுதான் எ லெக் பிஃபோர் தி விக்கெட். விக்கெட்டுக்கு முன்னாடி, இப்போ விக்கெட்டுக்கு முன்னாடி காலை வச்சு மறைச்சதுனால இஸ் பீன் கிவன் அவுட். ஸோ தட் இஸ் கால்ட் லெக் பிஃபோர் விக்கெட். பட் அதில் வந்து அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, மொத்தம் 3 ஸ்டம்ப்ஸ் இருக்குது. ஒன்று ஆஃப் ஸ்டம்ப், இன்னொன்று மிடில் ஸ்டம்ப், இன்னொன்று லெக் ஸ்டம்ப். 3 ஸ்டம்ப்ஸ் இருக்குது. ஆஃப் ஸ்டம்ப், மிடில் ஸ்டம்ப், லெக் ஸ்டம்ப். சரிங்களா, இது வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. அதாவது இந்த கால் எந்த பொசிஷனில் இருக்கோ தட் இஸ் கால்ட் ஆன் சைடு. இந்த கால் எந்த சைடு இல்லையோ தட் இஸ் கால்ட் ஆஃப் சைடு. ஸோ திஸ் பிகம்ஸ் ஆஃப் ஸ்டம்ப், திஸ் பிகம்ஸ் மிடில் ஸ்டம்ப், திஸ் பிகம்ஸ் லெக் ஸ்டம்ப். சரிங்களா, இப்போ இந்த லெக் ஸ்டம்புக்கு மட்டும் போய் படும்போது அவங்க வந்து எல்பிடபிள்யூ கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது எவ்ரி பாசிபிலிட்டி அந்த ஒரு இன்ச்சில் வந்து வெளியில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறனால நார்மலாக அம்பையரிங்கில் வந்து எல்பிடபிள்யூ லெக் ஸ்டம்புக்கு நோக்கி போகும்போது அவங்க அந்த டிசிஷன் வந்து கொடுக்கறது. சரிங்களா, தட் இஸ் கால்ட் எல்பிடபிள்யூ, லெக் பிஃபோர் விக்கெட். பிஃபோர், நாட் ஆஃப்டர், பிஃபோர் விக்கெட். விக்கெட்டுக்கு முன்னாடி காலில் தடுக்கும்போது அது ஏற்படக்கூடிய வார்த்தை தான் எல்பிடபிள்யூ, லெக் பிஃபோர் விக்கெட். அதே மாதிரி கீப்பர் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் பேட்ஸ்மேன் வந்து இறங்கி போய் அடிக்கிறாரு, டக்குன்னு மிஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டம்ப் இட் பண்ணுவார். இட் இஸ் கால்ட் ஸ்டம்ப் இட். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பாலை கிராப் பண்ணி பேட்ஸ்மேன் மறுபடியும் கிரீஸ்குள்ளே திரும்பி வரதுக்கு முன்னாடி ஸ்டம்ப்ஸை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடுவார். ஸோ தட் இஸ், அது வந்து யார் டிசிஷன் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்கொயர் லெக் அம்பையர். ஸ்கொயர் லெக் அம்பையர், ஸ்கொயர் லெக் அம்பையர்னு நான் மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம், ஸ்கொயரில் 2 ஸ்கொயர் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கொயர் லெக் அப்படின்றப்போ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெக் எங்கே வரும், இந்த பக்கம் வரும். அப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடியவர், அந்த லெக்குக்கு நேராக இருக்கக்கூடியவர் தான் ஸ்கொயர் லெக் அம்பையர். இப்போ இதே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வைங்களேன், இப்போ இதுக்கு இந்த லெக்குக்கு நேராக இங்கே ஒரு அம்பையர் இருப்பார். ஹீ பிகம்ஸ் தி ஸ்கொயர் லெக் அம்பையர். ஸோ லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட், இது இப்போ நான் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பொசிஷனில் நிற்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு அப்படியே எல்லாமே ஆப்போசிட்டாக மாறும். புரியுதுங்களா, எனக்கு வந்து ஸ்கொயர் லெக்னா இது வரும், ஸ்கொயர் இது, பட் ஸ்கொயர் லெக் இது, பிகாஸ் லெக் கம்ஸ் ஹியர். என்னுடைய கால்கள் எந்த பக்கம் வருதோ தட் பிகம் ஸ்கொயர் லெக். இது வந்து ஸ்கொயர், இது ஸ்கொயர் லெக். ஸோ இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அதை ஹைலைட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ அதே மாதிரி இன்னொரு டேர்ம் பார்த்துடலாம். ஹிட் விக்கெட். ஹிட் விக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட் விக்கெட் நார்மலாக வந்து நடக்காது, ரொம்ப ரேராக நடக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஆடும்போது தவறுதலாக அவருடைய பேட்டோ கையோ காலோ ஏதாவது ஒன்று ஸ்டம்ப்ஸ் மேலே போய் பட்டுட்டு அந்த பேல்ஸ் வந்து டிஸ்மேண்டில் ஆகிடும். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேல்ஸ் வந்து டிஸ்மேண்டில் ஆனால் தான் அதனுடைய பொசிஷன்லேருந்து கீழே விழுந்தால் தான் இட் இஸ் கால்ட் அவுட். ஒருவேளை பால் பட்டும் கூட அப்படியே நின்னா கூட இட் இஸ் நாட் அவுட். இது கிரிக்கெட்டிலுடைய ரூல். ஸோ அந்த பேல்ஸில் வந்து பட்டு அந்த பேல்ஸ் கொஞ்சம் விலகிடுச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் ஹிட் பிஃபோர். அவர் தவறுதலாக வந்து அந்த விக்கெட் மேலேயே விழுந்திருக்கலாம், இல்லாட்டி அவருடைய பேட்டோ கையோ காலோ ஏதோ ஒன்று போய் பட்டு பேலன்ஸ் கிடைக்காமல் போய் விழுகலாம். ஸோ தட் பிகம்ஸ் அன் அவுட். ஸோ அது வந்து ஹிட் பிஃபோர் விக்கெட். இன்னொரு டேர்ம் இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா பால் ஹேண்டிலிங் சொல்லிட்டு ஒரு அவுட் கொடுக்குறாங்க. பால் ஹேண்டிலிங் அப்படிங்கிறத வந்து இப்போது ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருக்குறாங்க இப்போ ரொம்ப சமீப காலமாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட்ஸ்மேன் ஆட போகிறாரு. ஆட போகும்போது பால் அங்கங்கே போய் நிற்கிது. பட் அவர் அந்த எண்டில் பால் எடுக்கிறவர் வந்து இவர் நிற்கிற டைரெக்ஷனுக்கு த்ரோ பண்ணுறாரு. த்ரோ பண்ணும்போது அது ஏதாவது ஒரு விதத்தில் போய் மறைக்கவோ அதுக்கு வந்து ஒப்ஸ்ட்ரக்ஷன், அது ஒப்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ரீதியில் இருக்குமே ஆனால் இட் பிகம்ஸ் பால் ஹேண்டிலிங். ஸோ அது ஒரு டேர்ம் இருக்குது.
ஸோ அந்த பால் ஹேண்டிலிங்கில் வந்து இப்போ ரொம்ப சமீப காலமாக ரொம்ப சிவியராக பார்க்குறாங்க. ஸோ அந்த பால் ஹேண்டிலிங் மாதிரி போயாச்சு அப்படின்னா அம்பையர் கேன் கிவ் த டிசிஷன் ஆஸ் அவுட். இது ஒன்று. அதே மாதிரி இப்போ சப்போஸ் ஒரு ரன் எடுக்கிறாங்க, ஏதாவது இன்பிட்வீன் விக்கெட்ஸ் வந்து ரன்னிங் ஓடுறாங்க, அப்படி ஒரு ரன்னுக்கு வேண்டி ஓடுறாங்க அப்படின்றப்போ அந்த எந்த டைரக்ஷனில் த்ரோ வருதோ அந்த த்ரோவை வந்து அங்கே ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளால் ரீச் பண்ண முடியல அப்படின்றப்போ தன்னுடைய உடம்போ கையோ காலோ பேட்டோ ஏதோ ஒரு விதத்தில் வச்சு அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அந்த பாலை, அந்த விக்கெட் மேலே பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் பால் ஹேண்ட்லிங். ஸோ இந்த இதுலேயும் வந்து அம்பையருக்கு வந்து ஒரு அவுட் கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஸோ கிரிக்கெட்டில் நீங்கள் வாட்ச் பண்ணும்போது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நடக்குதான்னு பாருங்கள். ஸோ நமக்கு கிரிக்கெட் நாலேஜும் கிடைக்கிது, கிரிக்கெட் பார்க்குற மூலியமாக நமக்கு ஆங்கிலமும் தெரியுது. ரெண்டும் கம்பைண்டாக இருக்கும்போது நமக்கு இதனுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த விளையாட்டினுடைய புரிதல் இன்னும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இன்னொரு அடுத்த வீடியோவில் இன்னொரு கிரிக்கெட் சம்மந்தமாக இன்னும் நல்ல தலைப்புகளோடு நான் வரேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் தயவுசெய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கிரிக்கெட்டை பற்றி கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இன்னும் சில வார்த்தைகளை பற்றி அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.